வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த டெசர்ட் சஃபாரி இதோ உங்கள் முன்னால். பாருங்கள், எங்கே பார்த்தாலும் ஒரே பாலைவனம், மணல் மணல் மணல், வேறு ஒன்றும் இல்லை. பயங்கரமான காற்று, சத்தத்துடன் கூடிய காற்று. எந்த திசையில் பார்த்தாலும் அந்த மணலை தவிர வேறு ஒன்றும் இல்லை. அதுவும் ஒரே தளமாக இல்லாமல் மேடும் பள்ளமாக இருக்கிறது. அங்கே பாருங்கள், அந்த டெசர்ட் சஃபாரி என்ற அந்த காரிலே செல்லும் பொழுது என்ன ஒரு ஆட்டம், என்ன ஒரு பாட்டம், என்ன ஒரு அசைவுகள். ஏனென்றால் அது செல்லும் சாலை இதுவரை வந்த தார் சாலை போல வழுவழுப்பான சாலை அல்ல, வெறும் மணல் பாங்கான இடம். அந்த இடத்தில் வண்டி ஓட்டுவதே ஒரு பெரிய ஒரு சாதனையாக கருதப்படுகிறது. அங்கே பாருங்கள், எத்தனை அங்கே டயர் மார்க்குகள் அதிகமாக காணப்படுகின்றன. வண்டிகள் வந்த வண்ணமாக இருக்கின்றன, போன வண்ணமாக இருக்கின்றன. இதை பாருங்கள், அந்த வண்டியிலே நாம் இப்பொழுது செல்லும் பொழுது என்ன ஆட்டம் போடுகிறது பாருங்கள். காரணம், அந்த இடம் ஒரு சமதளமில்லாத ஒரு இடம். அந்த இடத்திலே அந்த வண்டியை ஓட்டுவதற்கு அந்த ஓட்டுநர் தனியாக பயிற்சி எடுத்திருப்பாரோ என்று ஐயப்படும் அளவிற்கு அந்த பாதை அவ்வளவு மோசமாக இருக்கிறது. அதில் ஏறி இறங்கி சுற்றி, ஆஹா, ஏற்கனவே சொன்னது போல என்ன சாப்பிட்டோம் என்பதை மறைத்து சாப்பிட்டிருந்தாலும் இங்கு வாந்தி ரூபத்தில் வந்து விடும் போல இருக்கிறது. அந்த அளவுக்கு அந்த பயணம் ஒரு சாகச பயணமாக இருக்கிறது. இறங்கும் வரை நிச்சயமாக அவரவர்கள் உயிரை கையில் பிடித்து கொண்டு தான் இருப்பார்கள். எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது. உருண்டு சென்றால் என்ன நடக்கும் என்று தெரியாது. ஆனால் அங்கு வாருங்கள், அந்த மேட்டிலும் பள்ளத்திலும் மண்ணிலும் அடடடடா, சாதாரணமாக ஒரு தரையிலே சைக்கிள் ஓட்டுவதைப் போல அந்த காரை ஓட்டிச் செல்கிறார்கள். அது ஒரு பெரிய சாதனையாகத்தான் இருக்க முடியும். அந்த ஓட்டுநர்கள் அவ்வளவு சாதாரணமாக, சர்வ சாதாரணமாக அந்த இடத்திலே ஓட்டிக்கொண்டிருக்கிறார்கள். இங்கே பாருங்கள், அந்த டெசர்ட் சஃபாரி முடிந்து அந்த இடத்திலே ஒரு பெரிய மணல் மேடு, அங்கிருந்து மக்கள் சறுக்கி விளையாடுகிறார்கள். ஒட்டகம் யாராவது சவாரிக்கு வருவார்களா என்று வெயிட்டிங்கில் இருக்கிறது. இங்கு பாருங்கள், இந்த மனிதர் எத்தனை சுற்றுகிறார். ஒரு 4 முறை சுற்றினாலே நமக்கு மயக்கம் வரும் அல்லவா? தொடர்ந்து ஒரு 5-6 நிமிடங்கள் அதே வேகத்தில் அதே மாதிரி ஒரே பக்கமாக சுற்றி சுற்றி கொண்டே இருக்கிறார். சுழன்றாடுவது என்பது இதுதானோ? ஆஹா, என்ன ஒரு அழகு பாருங்கள், என்ன ஒரு பயிற்சி. எந்த அளவுக்கு இதிலே திறமையான பயிற்சி எடுத்திருந்தால் இவ்வாறு சுற்ற முடியும் என்பதை நாம் இந்த இடத்திலே எண்ணி பார்க்கலாம். ஆஹா, என்ன ஒரு அழகான காட்சி பாருங்கள், மிக மிக அற்புதமான காட்சி. அதன் பிறகு பாருங்கள், 2 விஷயத்தை வைத்து சுற்றி கொண்டிருக்கிறார். கீழே ஒன்று, கையிலே ஒன்று பாருங்கள். ஆஹா, 2 பேர் தனித்தனியாக சுற்றுவது போல ஒரே ஆள் அருமையாக சுற்றி கொண்டிருக்கிறார். சுற்றி முடிந்து நின்றவுடன் அவர் தள்ளாடுவதில்லை, மயக்கம் வருவது போல் நடப்பதில்லை. இங்கு பாருங்கள், அடுத்தது தீப்பந்தம். 2 கையிலும் 2 சின்ன சங்கிலி மூலமாக 2 அருமையான தீப்பந்தங்கள். அவற்றை அவர் சுற்றும் லாவகம், அடடா! கீழே தட்டும் பொழுது பாருங்கள், அந்த நெருப்பு அந்த தரையிலேயே சற்று நேரம் எரிகிற அளவுக்கு அங்கு இருக்கின்றது. அதில் ஏதோ ஒரு எண்ணெய் அல்லது பெட்ரோல் போன்ற ஒன்றை ஊற்றி அவர்கள் அதை எரியச் செய்கிறார்கள் என்று நினைக்கிறேன். அங்கே சுழலும் வேகத்தை பாருங்கள், அடடா, என்ன அற்புதம். அடுத்தது பாருங்கள், ஒரு நீளமான குச்சி, அதன் 2 புறமும் நெருப்பு. ஒரு நெருப்பல்ல, கிட்டத்தட்ட நமது குத்து விளக்கின் 5 முகங்கள் போல ஏகப்பட்ட தீப்பந்தங்களை சொருகி அசால்ட்டாக சுற்றி கொண்டிருக்கிறார். என்ன ஒரு பயிற்சி இருந்தால் இதுபோல சுற்ற முடியும் என்று நினைத்து பாருங்கள். பதறுகிறது நெஞ்சம். மேலே பட்டால் ஒன்றும் தேராது, துணி சட்டென்று பிடித்து எறிந்துவிடும். ஆனால் உடலை சுற்றி வெகு அருகில் சுற்றுகிறாரை ஒழிய மேலே உரசுவது என்பதே கிடையாது. அருமை அருமை அருமை. என்ன ஒரு அழகான பயிற்சி பாருங்கள். இதை சுற்றி 4 புறமும் உட்கார்ந்து மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் மிக மிக ஆவலாக. 2-3 விதமான இது போன்ற நெருப்பு பந்தங்களை வைத்து அவர்கள் ஆடும் ஆட்டம் சொல்லி மாளாது. பாருங்கள், பார்வையாளர்களும் கூட அருகில் வந்து ஆடுகிறார். இதுதான் கடைசி நிகழ்ச்சி. இதற்கு பெயர் பெல்லி டான்ஸ் என்பது.
இதுவரை உடன் வந்து பயணித்த அனைவருக்கும் நன்றிங்க, வணக்கங்க. நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.